வணக்கம். இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடப்பதாக தெரியவில்லை. பாஜக இன்னைக்கு ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை தகிடு தத்தங்களையும் சாமதான பேத தண்டம் அப்படின்னு எதிர்கட்சிகளை வேட்டையாடி தேர்தலை சமதளத்தில் நடத்துவதற்கு வழி இல்லாமல் வைத்திருக்கிறது. இதை அனுமதிக்க கூடாது. பாஜக இன்றைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் உள்ள வந்த பிறகு இப்படியெல்லாம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று 87 முன்னாள் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஐஎஃப்எஸ் ஆக, இந்தியா முழுக்க பல பணிகளில் இருந்தவர்கள், பல்வேறு மாநிலங்களில் செயலாளர் ரேங்கிங்கில் இருந்தவங்க, மத்திய அரசினுடைய செயலாளர்கள் அப்படிங்கிற பல ரேங்கிங்கில் இருந்த 87க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஒரு பரபரப்பான கடிதத்தை இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாஜக எதிர்கட்சிகளை திட்டமிட்டு குறிவைத்து வேட்டையாடி வருகிறது. தேர்தலினுடைய நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகும் வேட்டையாடுகிறது அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் மிக முக்கியமானது. இது தேர்தல் ஆணையத்திற்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையர் இதை சரிவர கையாளாத முறையில் வரும் பொழுது இதை அடுத்த கட்டமாக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. என்ன அந்த கடிதம், யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன, மோடியின் முகத்திரை கிழிந்திருக்கிறது, அதனுடைய பின்னணியை விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஜனநாயக திருவிழாவின் தாய் அப்படின்னு பலரும் இந்தியாவினுடைய தேர்தல்களை வர்ணிப்பார்கள். ஏன்னா இவ்வளவு அதிகமாக அந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, எலக்டோரல் வாக்களிக்கக்கூடிய வயதை சேர்ந்தவர்கள் சுமார் 100 கோடி, 97 98 கோடி வரும், சுமார் 100 கோடின்னு வச்சுப்போமே. இவ்வளவு பேர் வாக்களிப்பது உலகத்திலேயே நம்ம நாடு தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எல்லா வகையிலும் சமமாக நடக்கிறதா? மக்களை எல்லாரும், அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே தளத்தில் நின்று வாக்கு கேட்பதற்கு வைக்கிறதா? எல்லாருக்குமான வாய்ப்பு, அது பணப்புழக்கமோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவதோ, இங்கே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு சார்போடு செயல்படுவதோ, இப்படி எதுவும் இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம 2 பேரும் சமமான போட்டியிடக்கூடிய இடத்தில் அதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் உலகம் முழுக்க எழுப்பியிருக்கிறார்கள். வெளிநாடுகள் இன்றைக்கு இது குறித்து பேச தொடங்கி இருக்கிறது. ஐக்கிய நாடுகளினுடைய மன்றம், யுனைடெட் நேஷன், ஐநா சபை இன்றைக்கு கவலை தெரிவித்திருக்கிறது. இவன் எந்த அளவுக்கு பெருமையாக மோடி ஐநா சபைக்கு போய் தமிழில் பேசினாருங்கிறாங்களோ, அதே ஐநா சபை இந்தியாவில் தேர்தல் சரியான முறையில் சம வாய்ப்போடு நடக்குமான்னு இன்னைக்கு கேட்டிருக்குல்ல. அப்போ அது மோடிக்கு அன்னைக்கு அவர் போய் அங்கே தமிழ் பேசியது பெருமைன்னு பேசக்கூடியவர்கள் ஐநா சபை இன்னைக்கு சொன்னதுக்கு சிறுமை அப்படின்னு ஏற்றுப்பாங்களா? அது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சங்கிகள் அது குறித்து வாயவே திறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 87 அதிகாரிகள் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார்களோ அதனுடைய சாராம்சம் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, இவர்கள் எழுதியிருக்கக்கூடியது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதம் என்பது டேட் இடப்பட்டு போயிருக்கு. அந்த ஒயர் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் சிவில் சர்வன்ட்ஸ் ரைட் டு ECA ஆன் லேக் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு பிஃபோர் போல்ஸ். தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சார்பு தன்மையோடு இன்றைக்கு களம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப், அவங்க வந்து CCG அப்படின்னு சொல்கிறாங்க. டீப்லி டிஸ்டர்ப்டு, உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இது இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாஜக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு அவர்கள் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஸோ இதனுடைய அவங்களுடைய நேம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கான்டாக்ட் குரூப். இந்த நாடு அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு குழுவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு CCG அப்படின்னு அவங்களுக்கே அவங்க பெயர் வைத்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட மற்ற அனைத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது அப்படிங்கிறதும், தொடர்ந்து எதிர்கட்சிகளின் மீது ரைடுகள், வீடுகள், அலுவலகங்கள், குறிப்பாக மஹுவா மைத்ரா போன்ற பலருக்குமான ரைட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம். இதை தாண்டி இது அத்தனையும் இன்னைக்கு ED ஆகட்டும், CBI ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இவர்கள் அத்தனை பேரும் மோடி அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மோடி என்பவர் காபந்து சர்க்காரினுடைய பிரதம அமைச்சர், கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். ஏன்னா எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்களுக்கான அதிகாரம் என்பது பெரிய அளவுக்கு எந்த பாலிசி டெசிஷனும் எதுவும் எடுக்க முடியாமல் சஸ்பெண்ட் ஆயிரும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா ஒரு காபந்து அரசாகத்தான் இருக்கிறது. அவர் முழுமையாக அதிகாரம் புரிஞ்ச ஒரு அரசுக்கு பிரதமர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசில் பிரதமராக இருக்கிறவர் CBI ஏவி விடுகிறார், ITயை ஏவி விடுகிறார், EDயை ஏவி விடுகிறார். இவை எல்லாம் எப்படி அவர் ஏவி விடுறாருன்னு சொல்கிறோன்னா, பாஜக தவிர மீது
எல்லாரும் வீட்டுக்கு ரைடு போனால் அப்போ யார் ஏவி விட்டா அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜிஸ்டாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நம்ம பார்ப்போம். 3 பேரினுடைய பெயரையும் குறிப்பிட்ட 3 தேர்தல் ஆணையர்களுக்குமான கடிதமாக அது போயிருக்கிறது. தேர்தல் ஆணையர்களுக்கு வணக்கம். நாங்கள் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசிலும் அதிகாரிகளாக பல துறைகளில் செயலாளர்களாக பணியாற்றியவர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த விதமான அரசியல் கட்சியோடும் தொடர்பு கிடையாது. ஆனால் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் அது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கடிதத்தை, அதை தான் இந்த நாடு அரசமைப்பு சட்டத்தின்படி நடத்தப்பட வேண்டும் என்பதில் நம்பிக்கையுடையவர்களாக நாங்கள் இந்த கடிதத்தை எழுதுகிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கடந்த காலத்தில் பலவிதமான அப்சர்வர்ஸை நீங்கள் நியமிக்கிறீங்க. 11 மார்ச் 2024 நீங்கள் மீட்டிங் போட்டு அன்னைக்கு தேர்தல் அதனுடைய தேதி இதெல்லாம் அறிவிக்கிறீங்க. அறிவிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. ஸ்ட்ரெஸ்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ஷூரிங் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் கீப்பிங் த போல்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் இன்டிமிடேஷன் அண்ட் இன்டியூஸ்மெண்ட்ஸ். தேர்தல் என்பது அதில் இடையீடுகள் அப்படிங்கிறதும் தேவையில்லாமல் சிலர் சில வேலைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ஒருவருக்கு பலம் சேர்ப்பதை போல நடக்காமல் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் சொல்லி 10 நாளைக்கு பிறகு கெஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள். கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். இந்த நாட்டினுடைய ஒரு சிட்டிங் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கைது செய்யப்படுகிறார். அதில் டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ் அண்டர் த ட்ரகானியன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏ. இன்னைக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய பிஎம்எல்ஏ மிகப்பெரிய கொடூரமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பயன்படுத்தி சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது பண்ணுறாங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தினா பெயில் கிடைக்கிறது கஷ்டம். அது தெரிஞ்சு கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது. We are not questioning the right of law enforcement agencies to take step to check corruption in high places and bring to book the guilty. What we are concerned about is the timing of the arrest. அமலாக்கத்துறை கைது செய்யக்கூடாது, அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை. ஏன் இப்போ பண்ணணும்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் 45 நாள் காத்திருந்தால் கெஜ்ரிவால் நாட்டை விட்டு ஓடிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இது சாமானியர்கள் கேட்குறாங்க இல்லையா? அதை தான் அவங்களும் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் ஏன் இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அதாவது ஊழல் செய்கிறவர்கள் எந்த உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் ஏன் இப்போ எலெக்ஷன் டேட்டை அறிவித்த பிறகு இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். The liquor policy case has been investigated for over 13 months and 2 prominent Aam Aadmi leaders have been in custody for months, with one of them, Sanjay Singh, being released on bail recently, while the former Deputy Chief Minister Manish Sisodia continues in jail. Even if it is the case of the investigating agency that Kejriwal evading summons to appear before them, nothing stopped them from questioning him if necessary at his residence அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஏற்கனவே 13 மாதங்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை இதை தொடர்ந்து வழக்கு விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. 2 முக்கிய தலைவர்களை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கு. அது சத்யேந்திர ஜெயின் ஆகட்டும், மணிஷ் சிசோடியாவாகட்டும், இப்போ பெயிலில் வெளியே வந்த சஞ்சய் சிங் ஆகட்டும், இவங்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் தேவை ஏற்படும் பொழுது கெஜ்ரிவால் தொடர்ந்து சம்மன்ஸை வரல அப்படின்னா அவரை போய் அவருடைய வீட்டிலேயே கேள்வி கேட்பதற்கு யாருமே தடுக்க முடியாது. அதுக்கான உரிமை அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. ஒரு உயர்ந்த பதவியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் செல்லதில் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை ஏன் இவங்க செய்யலை? நேரடியாக அவரை கைது என்கிற இடத்திற்கு ஏன் இப்போது போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அரெஸ்ட் ஆஃப் அ சீனியர் அப்போசிஷன் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரி அட் அ ஜங்க்சர் வேர் லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஹஸ் பின் அனௌன்ஸ்ட் அண்ட் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வாஸ் இன் பிளேஸ் ரீக்ஸ் டு அவர் மைண்ட் ஆஃப் டெலிபரேட் மோட்டிவேட்டட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது ஒருவரை கைது செய்வது என்பது திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு யாரோ ஒருவர் சொன்னதன் காரணமாக நடந்திருக்கிறதோ என்பது எங்களுடைய சந்தேகமாக இந்த இடத்தில் எழும்புகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சட்டம் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி இந்த ப்ராசஸை கெஜ்ரிவால் கைதை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு செய்திருந்தால்
இன்றைக்கு என்ன வானம் இடிந்து விழுந்து சொர்க்கம் அப்படியே பூமியில் வந்து இறங்கி விழுந்து உடஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த மாதிரியான கேள்வியை தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஒன் could understand that in a case of criminal investigation relating to the right to life of a citizen, immediate arrest may be warranted. Surely this will not apply in the case of prominent political figure who is hardly likely to be a flight risk and in whose case, with the investigation have gone on for so many months, the possibility of tampering the evidence and influencing witnesses are quite remote. கெஜ்ரிவாலுடைய வழக்கு மற்ற எல்லாற்றிலிருந்தும் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் என்ன நீரவ் மோடியா இங்கே ஊரை விட்டு கிளம்பி ஃப்ளைட் ஏறி ஓடுறதுக்கு? அவர் என்ன மெக்குல் சோக்ஷியா விட்டுட்டு ஓடுறதுக்கு? அவர் என்ன விஜய் மல்லையாவா விட்டுட்டு ஓடுறதுக்கு? இப்படி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்போ இவர் பறந்து போவதற்கான வாய்ப்பு, நாட்டை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்பு குறைவு. இது ஒன்று. ரெண்டாவது, இது 18 மாதமாக அமலாக்கத்துறை பண்ணுது. இதுக்கு முன்னாடி இதே வழக்கு சிபிஐ விசாரிச்சிருக்கு. அப்போ இது எல்லா காலகட்டத்திலும் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவங்க சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ இவரால் போய் எவிடன்ஸை டேம்பர் பண்ண முடியுங்கிறதே வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்குது. கெஜ்ரிவால்கிட்ட தான் போலீஸே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் ஆதாரத்தை அழிக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. டெல்லியினுடைய போலீஸ் என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அமலாக்கத்துறை என்பது ரிப்போர்ட்டிங் டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நீங்கள் கேபினெட்டில் ரேங்கை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிரதமர் வருவார், அவருக்கு பிறகு உள்துறை அமைச்சர் வருவார். அவங்க சீனியாரிட்டி படி வச்சா ராஜ்நாத் சிங் வரணும், அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் வருவாங்கன்னா இங்கே. ஆனால் ஒரு வேளை நம்பர் 2, 3 இருந்தால் கூட அமித்ஷாவுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே தான் இடி இருக்குது. அப்படின்னா நீங்கள் டெல்லி போலீஸுமே கூட கெஜ்ரிவாலுக்கு எதிராகத்தான் நினைத்தால் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் எவிடன்ஸை எங்கேருந்து எடுப்பாங்க? அமலாக்கத்துறைக்கு எதிராக யாரை ஏவி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி பார்க்கும்போது இதை டேம்பர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது என்பதும் அதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இந்த ஆம் ஆத்மியினுடைய சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திட்டமிடப்பட்ட ஒரு பேட்டர்னில் எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளையும் தேர்தலுக்கு வரக்கூடாது, அவங்க தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். விச் ஹண்டிங் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் அப்போசிஷன் பாலிட்டிஷியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேடி தேடி இந்த பேய் ஓட்டுறது இல்லை பேய் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேடி தேடி இன்றைக்கு வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே நேரத்தில் இன்கம் டேக்ஸ் எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததனுடைய கணக்கை எடுத்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வர நேரத்தில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை எப்படி செய்வார்கள் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதே போல் மேற்கு வங்கத்தில் மஹுவா மைத்ரா குறிவைத்து அவர் மீது இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் போயிருப்பது என்பதையும் இவர்கள் கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள், கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அகைன்ஸ்ட் டிஃபைஸ் எக்ஸ்பிளனேஷன் இப்படி நடப்பது என்பதும். அப்போ ஒரே ஒரு பாஜகவினுடைய எம்பியின் மீது இன்கம் டேக்ஸோ இல்லை எம்பி கேண்டிடேட் மீது சிபிஐயோ இடியோ அவங்க மேலே வழக்கே இல்லையா? வழக்கில் சம்மன் கொடுக்கறதுக்கு இது காலமே கிடையாதா? இப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் இவர்களுக்கு ஒரு சட்டமா என்கிற கேள்வியை இவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் எழக்கூடிய கேள்வி என்பது சமீப காலத்தில் மத்திய அமைப்புகளினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள், மத்திய அரசினுடையது குறிப்பிட்டு செர்ரி பிக் பண்ணி எதிர்கட்சிகளை மட்டும்தான் திட்டமிட்டு பொலிட்டிக்கலாக அவர்களை காலி செய்வதற்காக நடத்துகிறது என்பது சமீபத்தில் பொதுப்படையான ஒரு கருத்தாகவே மாறி இருக்கிறது. கருத்தாக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. அவர்களுக்கு நீதி வெல்ல வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் இங்கே எல்லாம் நடக்கணுங்கிறத விட அரசியலில் பாஸாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அதே போல் இந்த மாதிரியானது எலெக்ஷன் நேரத்தில் நடப்பது என்பது தனிப்பட்ட நபர்கள், இந்திய அரசமைப்பு சட்டம் அவங்களுடைய கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு ஓட்டு கேட்பதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் எலெக்ஷன் கேம்பெயின்கே போகாமல் அவருக்கு பெயில் போட்டால் வருதா, என்னைக்கு வருது, ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லும், சுப்ரீம் கோர்ட்டில் யார் வாதாடுவா, என்னைக்கு கேஸ் வருது, இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர்களுடைய கட்சிக்காக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போவதிலிருந்து அவர்களை தடுப்பதற்கான சம வாய்ப்பை பறிப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த 87 அதிகாரிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஃபேர்ம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பொதுமக்களிடமிருந்து இன்றைக்கு குரல் வர தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இது பழிவாங்கும் அரசியலாக பாஜக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது இதை தேர்தல் ஆணையம் ஒரு அமைப்பாக அரசமைப்பு சட்டம், எந்த அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டையும் சட்டமன்றத்தையும் நீதிமன்றங்களையும் உருவாக்கி அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்ததோ அதே அரசமைப்பு சட்டம் உருவாக்கிய பாடி தான் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா.
நீங்கள் ஒன்றும் அவர்களை விட குறைவானவர்களோ கூடுதல் இது கொண்டவர்களோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஏரியா உங்களுக்கான பவர்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் அதை செயல்படுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறதும் நீங்கள் இதில் சரியான முறையில் சமமாக வாய்ப்பு தந்து செயல்பட வேண்டும் என்பது இன்றைக்கு பொதுமக்களினுடைய குரலாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். தேர்தல் சம வாய்ப்போடு நடைபெற வேண்டும். இது தொடரக்கூடாது. ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெஷினரியையும் இடி, இன்கம் டேக்ஸ், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ மற்ற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் டிக்டேட் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்க, நிதியமைச்சரோ அல்லது ஹோம் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வேறு யாரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்து கேபினெட்டில் இருந்து அதன் மூலமாக ஆர்டர் பாஸ் பண்ணால் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு இந்த அமைப்புகளுக்கு நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என இருப்பது வெறும் கேர்டேக்கர் கவர்மெண்ட், காபந்த அரசாங்கம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதை தான் நீங்கள் உடனடியாக செய்யணும். இடியினுடைய சூப்பர்விஷனில் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ஆக்டிவிட்டிஸ் அத்தனையும் குறிப்பாக இன்றைக்கு எடுக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கான அதிகாரம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நீங்கள் இதை தடுக்கலை அப்படின்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி மாநிலங்களுக்கு போகிறாங்கன்னு வைங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற இடம் வருதும். அப்போ அப்படி வந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்குள்ள மோதலாகி ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை 2 அமைப்புகளினுடைய மத்திய மாநில புலனாய்வு அமைப்புகளுடைய தகராறாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் தடுக்கும் பொழுது இதை இசிஐ இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தோற்று போயிருக்கிறது என்பது எங்களை இன்னும் கூட கூடுதலாக சலனப்படுத்தி இருக்கிறது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மீடியா ரிப்போர்ட்ஸு கிட்டத்தட்ட 21 மார்ச் 2024 வந்திருக்கக்கூடிய தகவல்களின்படி உங்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டால் இப்படி மத்திய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி வேட்டையாடுவதற்கு எதிராக எதிர்கட்சிகள் உங்களை சந்திக்க நேரம் கேட்டால் நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. எதிர்கட்சிகளை சந்திப்பதில், அவர்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்கிற கேள்வியையும் எழுப்பி நாங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து 2017 பல கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறோம். பலருக்கும் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனில் இருந்த பலருக்கும் பல இன்புட்ஸை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நடந்திருக்கிறது. குறிப்பாக எலக்டோரல் பாண்ட் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பல டவுட்ஸை எழுப்பினதும் நாங்கள் தான். அதே போல் இவிஎம் தொடர்பான இன்டெகிரிட்டியும் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். விவிபேட்டை 100% இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய இது எல்லா மேட்டரும் இன்றைக்கி சப்ஜூடிஸாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இப்போ இவிஎம்மை பற்றி பேசலை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி தேர்தல் ஆணையம் கடந்த 70 ஆண்டுகளாக இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை உரிய முறையில் பல நேரங்களில் சர்ச்சைகள் இருந்தாலும் பயன்படுத்தி வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரத்தின்படி செயல்பட்டு எதிர்கட்சிகள் அவர்களுக்கு சமமான வாய்ப்பை கொடுப்பதற்காக மத்திய புலனாய்வு அமைப்புகளை நீங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து நேர்மையான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு நம்பகத்தன்மை என்பது உலகம் நம்புகிறதோ இல்லையோ, இங்கே ஓட்ட போடுற ஒவ்வொரு மக்களும் நம்பணும். அதை உறுதி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு 87 பேரும் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஜி பாலச்சந்திரன் அவர்களும் கூட என்னுடைய சிக்னேட்டரிஸில் ஒருவராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படியாக இவர்கள் மிகப்பெரிய விஷயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தேசிய ஊடகங்கள் இதை பேசவில்லை. தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாஜகவினுடைய ஏவலாளாக, குற்றேவல் செய்யக்கூடியவர்களாக ஒரு கூலிப்படையை போல மாறி போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை மக்கள் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எல்லா விதமான அடிப்படை முகாந்திரமும் இருக்கிறது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இது உறுதி செய்ய மறுக்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஜனநாயக அமைப்புகள், அது ஏடிஆர் போன்ற அமைப்புகளோ அல்லது இவங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட அடுத்த கட்டமாக இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போக வேண்டும். தேர்தலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்துட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா நாங்கள் போவோம் என்பது பொதுமக்களினுடைய குரலாக இருக்கிறது. அதை உறுதி செய்வதற்கான வேலைகள், அதனுடைய செக் அண்ட் பேலன்ஸை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. பார்ப்போம் என்னென்ன லெவலுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நிறம் எப்படி மாறுகிறது, நீதிமன்றங்களுடைய நிறம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் அப்டேட்ஸில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.